லெட்ஸ் வெல்கம் அவர் செஃப் பழனி முருகன் அவர்கள். வணக்கம் செஃப். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் போல சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் நிறைய டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். எப்படி இல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க? சாப்பிட்டு ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்ல சமைச்சு ட்ரை பண்ணிருக்கீங்க? சமைச்சு ட்ரை பண்ணிருக்கேன். அவ்வளோ பெரிய விஷயம். அப்படியா? ஆமா. ஹிஸ்டரியில சேர்க்க வேண்டியதா? எஸ். ஓகே செஃப், என்ன டிஷ் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம்? வெஜ் லவர்ஸ் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டார்டர், இந்த கோவக்காயில் ஒரு கோவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நம்ம கோவக்காயில் நார்மலாக பொரியல் பண்ணுவாங்க, தென் வறுவல், குழம்பு, கூட்டு எல்லாம் பண்ணுவாங்க. பட் இது ஒரு சூப்பரான ஸ்டார்டர். டீப் ஃப்ரையா? ஆமாம், டீப் ஃப்ரை. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். கோவக்காய் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய கோவக்காய் 400 கிராம், இடித்த பூண்டு 15 நம்பர், இடித்த இஞ்சி நெல்லிக்காய் அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, வறுத்த நிலக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 3, எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. கோவக்காய் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. செஃப், சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக கோவக்காயில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதாவது சாப்பிட்ருக்கீங்களா? என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க? கோவக்காய் ஃப்ரை எக் போட்டு ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன் செஃப், டிஃப்ரெண்ட்டாக. அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் இந்த கூட்டு, அதுக்கப்புறம் இவ்வளோதான் சாப்பிட்ருக்கேன். ஓகே. ஆக்சுவலாக இது நம்ம எப்படி வெஜ் லவர்ஸ் இந்த காலிஃப்ளவர் 65, பன்னீர் 65 சாப்பிடுவாங்க, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நம்ம 4ஆக வெட்டிக்கிறோம். தென் அதிலே இந்த இடித்த இஞ்சி கட் பண்ணி கூட போடலாம்ல செஃப்? சாப் பண்ணி சேர்க்கலாம், அது ஒரு டேஸ்ட்டு. இல்லை, என்னோட கேள்வி இதானே. ஆக்சுவலாக இதில் இந்த இதோட ஸ்டாக்கெல்லாம் இறங்கி இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். தென் அதே மாதிரி இது கடிப்பட்டு நம்ம சாப்பிட்றப்ப கடிப்படுறோம்ல, அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இடித்த பூண்டு, இன்கேஸ் இது ரெண்டுமே இல்ல, பேஸ்ட் மட்டும் தான் இருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் இருக்கு அப்படினா ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு டேஸ்ட் டிஃபர் ஆகும், கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். பட் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு பிடிக்காது. கரெக்ட்டா? எதுமா? இஞ்சி வாயில கடி பண்றது அதெல்லாம் பிடிக்காது. பட் இது மாதிரி சாப்பிட்றப்ப அதோட ஜூஸ் எல்லாம் இறங்கி அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதாவது பிடிச்சவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா வேணும்னா நம்ம ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது பெஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள், அடுத்தது கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ ஜீரகத்தூள் இல்லை அப்படின்னா கூட கொஞ்சமாக நம்ம க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இடிச்சும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள். எல்லாமே கிறிஸ்பியாக ஆகிடும் இல்லையா நம்ம ஆட் பண்ணுறதுனால? ஆமாம், கரெக்டாக லாஸ்ட்டாக நம்ம ஒரு கிறிஸ்பி நல்ல ஒரு ஸ்டார்டராக கொடுத்துடலாம். தென் எலுமிச்சை சாறு. ஜென்ரலாக நம்ம டங்க் அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், இந்த உப்பு புளி காரம் தான் நமக்கு பிடிக்கும். ஸோ நம்ம இதுக்கு தேவையான எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். தென் இதில் இந்த வறுத்த கடலை, அது வேர்க்கடலை பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஆமாம். வேறு என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு வேர்க்கடலை பிடிக்காது, அவ்வளோதான். ஆக்சுவலாக கேஷ்யூ போட்டுக்கலாம். நம்ம கேஷ்யூ போடுறோம். ஆமாம், கேஷ்யூ சேர்த்துக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக நம்ம காரம் அதிகப்படுத்திக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பு, தென் இது கொஞ்சம் ஓமம். செஃப், உளுந்து சேர்த்துக்கலாமா? எதுக்குமா? ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு. எனக்கு அது பிடிக்கும், அதனால கேட்டேன். அதாவது நம்ம இப்போ எப்படி ஒரு எக்ஸாம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகி போவோம். ஆமாம். இந்த சப்ஜெக்ட் இப்போ சயின்ஸ் எழுதுகிறோம் இல்லை மேக்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் மிஸ் சொல்கிறதுலாம் ஃபாலோ பண்ணி பக்காவாக ஸ்டடி பண்ணி போவோம். அது மாதிரி இது ஆக்சுவலாக இப்போ எபிசோட் வர்றதோ நீங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா செஃப்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கலாம். உளுந்துனா எப்படி கீழே விழுந்தா? கீழே விழுந்துலாம் இல்லை செஃப், அது வெள்ளை கலர்ல குட்டி குட்டி குட்டியா இருக்கும். ஆமா, அதை போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமான்னு கேட்டேன். தப்பா? உளுந்த தனியா ஃப்ரை பண்ணி சாப்பிட போறீங்களா? இல்ல இல்ல, இதுல சரி. இல்ல இப்போ இந்த ரெசிபியில சேர்க்க வேணாம், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க எப்படி இருக்கு. ஓகே செஃப். மக்களே பார்த்துக்கோங்க. ஓகே, தென் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த நம்ம மிளகாத்தூள், இந்த வறுத்த கடலை எல்லாத்தையும் கோவா கூட நல்லா பக்காவாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இது நம்ம நார்மலாக வெஜிடபிள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா
நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு வெஜிடபிள். கோவக்காய். பட் ஆமாம், நம்ம மெனுவில் வந்து நான் சொல்கிறது ஒரு 70% சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 30%ங்கிறது மேக்ஸிமம் செஞ்சுருவாங்க. 70% நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள் சொல்லலாம். எல்லா வீட்லையும் செய்ய மாட்டாங்க, அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு. ஏன்னா ஜென்ரலாக வெஜிடபிள் அப்படின்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு, ஆமா, உருளைக்கிழங்கு, அப்புறம் காலிஃப்ளவர், சேனைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட், கேரட், பீன்ஸு. பீன்ஸ். ஸோ இது வந்து நம்ம கம்மியாக தான் பண்ணுவோம். பட் இது மாதிரி டேஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடிக்கடியும் பண்ணலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே செஃப், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதன் அடுத்ததாக வந்து இதில் கொஞ்சம் கடலை மாவு. ஓகே, ரவை போடலாமா செஃப்? ரவா போடலாமா? கொஞ்சம் இன்னும் கிறிஸ்பியா இருக்கும் இல்லையா? ரவா சேர்க்கலாம், பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கு தேவையான அதுக்கும் டிஃப்ரென்ஸ். அதாவது இல்லை டிஃப்ரென்ஸ்னால கொஞ்சம் காரம் அதிகப்படுத்தணும், அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். பட் இது எப்படின்னா உங்களுக்கு இதை தனித்தனியாக எடுத்து ரவாவில் போட்டு பரட்டணும். நம்ம கடலை மாவு சேர்த்துட்டோம். அடுத்தது அரிசி மாவு. நான் கேட்குற கேள்வி யாராவது கேட்டிருக்காங்களா செஃப் இதுக்கு முன்னாடி? என்ன மாதிரியே நீ கேட்டிருக்கேன். நான் கேட்டிருக்கேன் செஃப், என் வீட்டில் கேட்பேன். அப்படியா? அதுக்கு அடுத்தது உங்ககிட்ட வந்து கேட்குறேன். சூப்பர்மா, மலைச்சு போகிற மாதிரியான கேள்வி தான் கேட்குறேன். பரவாயில்ல, இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது தேவைப்பட்டால் நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக ட்ரை பண்ணுறீங்களா வீட்டில்? அதில் வந்து ஏதாவது எந்த ஃபுட்டாவது சொதப்பியிருக்கா? எல்லாமே அப்படிதான். எல்லாமே சொதப்புற டிஷ் தான் பண்ணுவேன். அப்படியா? நான் இதை எதிர்பார்த்தேன், ஆனால் உன் வாயிலேருந்து இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நான் இவ்வளவு கேள்வி கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே சொதப்பி இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனா பேரண்டோட சேர்ந்து சமைக்கும் போது ப்ராப்பரா வந்துடும். ஏன்னா அவங்க மண்டையில கொட்டி கொட்டி இது படாத இதை செய்யாத அப்படின்ட்டுருவாங்க. ஓகே ஓகே, இது நம்ம வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் லைட்டாக நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது ஊறட்டும். ஓகே செஃப், ஊறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஊறிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமாம், எண்ணெய் சூடாக இருக்குது, நம்ம பொரிச்சிடலாம். நீங்கள் இப்போ ரவா கேட்டிங்களா, அதே மாதிரி இதில் இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குது பாருங்கள். பிரெட் க்ரம்ஸில் இதுலேயே வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் லைட்டாக பரட்டி எடுக்கலாம். இதுலேயும்? ஆமாம், அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். க்ரம் ஃப்ரைடு மாதிரி வரும். ஓகே, நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை அது ஒரு ஆமாம், அது ஒரு வகையான ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். குக்கரியில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து குக்கரி வந்து ஒரு மேஜிக் தான் அது. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு ஒரு 75-80% வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்கு செஃப் இவ்வளோ பெருசாக போடுறோம்? அதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடுமே செஃப். நல்லாயிருக்கும், இது ஒரு தனி ஒரு ஸ்பைஸ் கொடுக்கும், ரொம்ப காரம் இருக்காது. ஓகே, இது ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுறோம் அப்படிங்கிறப்ப இதோட ஃப்ளேவர் இருக்கும். நம்ம கோவக்காய் சாப்பிட்றப்ப இந்த க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் இருக்கும், அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். தென் கொஞ்சமாக கருவேப்பிலை. ஓகே, அருமையாக ரெடி ஆயிடுச்சு. எஸ் செஃப், பார்க்கவே டெம்டிங். ஸோ இது கர்ட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம்ல செஃப்? எல்லாத்துலேயும் சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸோட சாப்பிடலாம், மீல்ஸோட சாப்பிடலாம், ஒரு ஈவன் ஒரு அருமையான ஸ்டார்டராக கூட தரலாம். எஸ் செஃப். செஃப் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், தேங்க்யூ. ஸோ நம்ம ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ஹெல்தி. ஆமாம், ஆனால் பனிஷ்மெண்ட் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கணும். அதுதான் முக்கியம். குட். ஓகே செஃப், ப்ரெசென்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த கர்ட் ரைஸ் கூட இந்த க்ரீன் சில்லி அப்படியே போட்டு சாப்பிடலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். எஸ் செஃப், அது எனக்கு அந்த சில்லி போட்டிருந்தேன், உடனே அது ஞாபகம் வந்துருச்சு. ஆமாம், ஒரு சில டிஷ் எல்லாம் பார்த்தா நம்ம இதோட சாப்பிடலாம், இதோட சாப்பிடலாம்னு வந்து எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் வந்துடும். உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எஸ் செஃப், செய்யறவங்களுக்கு தான் கஷ்டம், சாப்பிட்றவங்க ஜாலியாக இருக்கலாம்.
கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். கோவக்காயை 4 வெட்டி இடித்த இஞ்சி, பூண்டு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு, வறுத்த கடலை, உப்பு, ஓமம் கலந்து கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிரட்டிட்டு 5 நிமிஷம் கழித்து எண்ணெயில் பொரித்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து எடுத்தோன்னா சுவையான கோவக்காய் ஃப்ரை தயாராகிடும். ஃபர்ஸ்ட் டிஷ் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? கரெக்ட்.